ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் ஒரு நாள் மட்டும் 11 இருப்பார். மறுநாள் அவர் 12 நீசமடைகின்றார். நீசமடைந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடு கொடுத்த புதன் ஆட்சியாகவும் பிறகு அவர் உச்ச குருவுடன் சேர்ந்து இருப்பதால் நீச்ச பங்கமும் அடைகின்றார். ஆனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. சுக்கிரன் இயற்கை சுபர் என்பதால் அவர் 12 மறையலாம். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சுக்கிரனை 12 இருக்கக்கூடியவர் பார்ப்பதனால் அலைச்சல், திருச்சல், உடல்நலத்தில் கவனம், தேவையற்ற மனக்குழப்பங்கள், நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியாத தனம், ஒரு சிலர் நல்லவர்களெல்லாம் கெட்டவர்களாகவும் கெட்டவர்களெல்லாம் நல்லவர்களாகவும் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உண்டாகும். அதுதான் சனி செவ்வாயினுடைய பார்வை என்பதால் உடல் நலத்திலும் மனநலத்திலும் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தீர்மானிப்பதிலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அறிவை உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி புதன் சாதகமாகும். அதுவும் குருவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நீங்கள் சரியான முறையில் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள். ஆனால் அடிப்படை விஷயமான உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு பெரிய சங்கடங்கள் வராது. பிதுர்காரன் ஆத்மாவை குறிக்கக்கூடிய சூரியனும் சாதகமாக இருப்பதால் பாதிப்பில்லை. இருந்தாலும் ராசிநாதன் 12 நீசமடைந்து நீச பங்கமடைந்தாலும் நீச பலனும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆணாக விஷயத்திலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறுதலான பழக்க வழக்கங்களோ தவறுதலான நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் வலையில் விழக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அந்த விஷயத்திலெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது திருமணம் ஆனவர்களுக்கும் பொருந்தும் என்பது நினைவில் கொள்க. ஆனாலும் அவர் நீச பங்கம் அடைந்திருப்பதினால், வீடு கொடுத்த புதன் சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய பெரிய சங்கடங்கள் வராது. நிச்சயமாக இந்த மாதம் அவரவர் துறைக்கேற்றாற்போல் மாற்றங்கள் வரும். அதாவது குறிப்பாக வெளியூர் மாற்றங்கள், வெளிநாடு மாற்றங்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்களும் லாப பயணங்களாக இருக்கிறதா இல்லது நஷ்ட பயணங்களாக இருக்கிறதான்றது ஒரு தடவை நீங்கள் யோசனை செய்து தான் செய்ய வேண்டும். இல்லையென்றால் பயணங்களால் தேவையற்ற பண விரயமும் கால விரயமும் ஆகும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாய். அவர் ஒரு நாள் மட்டும் 8 இருந்து பிறகு அவர் 9 பலமாடுகின்றார். வீடு கொடுத்த புதனும் சாதகமாக இருக்கின்றார். அதைவிட முக்கியமாக 2ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 10 உச்சம் அடைந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பணமோ மற்ற காரியங்களோ நீங்கள் அற்புதமான முறையில் நிறைவேற்றி வைப்பீர்கள். அதுதான் 2ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவும் உங்களுக்கு பூரணமாக கொடுப்பார்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் குடும்பம் சுமூகமாகவே போகும். தேவையான பொன் பொருட்கள் வரும். கடன் இருந்தால் இந்த காலத்தில் கடனை முற்றிலுமாக அடைத்து விடுவது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. நீங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு சிலருக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் வீட்டிற்கு விருந்தாளிகள் பழைய நண்பர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும், அவர்களை கண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும், பழைய கதைகளெல்லாம் பேசக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் இந்த குரு பகவான் கொடுப்பார் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு பகவானே ஆகின்றார். தான் வீட்டிற்கு அவர் 8 மறைந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாய் பார்ப்பதினாலும் அவர் உச்சமடைந்து இருப்பதினால் 3ஆம் வீடு பலமடைகின்றது. அதனால் உங்களுடைய தைரியம், வீரியம் எல்லாம் அற்புதமாக இருக்கும். என்னதான் ராசிநாதன் நீசமாக இருந்தாலும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாக எடுத்த காரியத்தில் முழு அளவிலே நீங்கள் முடிப்பீர்கள். அதே வேளையில் செவ்வாய் 3ஆம் வீட்டை பார்க்கின்றார், சனியும் 3ஆம் வீட்டை பார்க்கின்றார். இருந்தாலும் 3 கூடையவர் உச்சமடைந்து இருப்பதினால் உங்களுடைய துணிவே உங்களுக்கு துணை என்பது போல நிச்சயமாக நடக்கும். இளைய சகோதர சகோதரிகள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஒரு கால் உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் 3ஆம் வீட்டுக்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் சனி செவ்வாய் பார்வையின் மூலமாக, இளையவர்கள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற விமர்சனங்கள், கடன்கள் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்க. துலாம் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் அவர் 6 இருக்கின்றார். 4ஆம் வீட்டை 10 இருக்கக்கூடிய உச்சகுருவும் சூரியனும் புதனும் பார்க்கின்றார்கள். அதுவும் 5ஆம் தேதிக்கு பிறகு புதனும் பார்க்கின்றார். அதனால் 4ஆம் வீடுக்கும் 4ஆம் வீட்டு அதிபதிக்கும் சனிக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் 4ஆம் வீடு வலிமை அடைகின்றது. படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மிக சிறந்த அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். விரும்புகின்ற கல்லூரியில் சேரலாம். விரும்புகின்ற பாடப்பிரிவு கிடைக்கும். ஏற்கனவே படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் சாதனை படைக்கலாம். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள் சாதகமாக நடக்கும்.
பூமிக்காரகன் செவ்வாயும் 4ஆம் வீட்டை பார்ப்பது கூடுதலான சிறப்பு. அதற்கு அவர் உச்ச வீடு என்பதால் பூமியால் தொழில் செய்கின்றவர்கள் மிக அதிகமான லாபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். கடன்களும் உண்டாகும். காரணம், அந்த வீட்டிற்கு குரு விரையாதிபதி என்பதாலும் புதனுடைய பார்வை அந்த வீட்டிற்கு 6 குடைவர், சூரியன் அந்த வீட்டிற்கு 8 குடைவர் என்பதால் கடன்களும் உண்டாகும். போட்டி போராமைகளும் உண்டாகும். இருந்தாலும் 4ஆம் வீட்டின் மூலமாக சுப செலவுகளே சுப விரயங்களே ஆகும். ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக பெண்களுக்கு தாய் வீட்டு செய்தனால சொத்து சுகங்களோ பணங்களோ வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். எது எப்படியோ இந்த மாதம் 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் உண்டு. பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகளும் அலுவலகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் சனி பகவான், அவர் 6லே இருக்கின்றார். ஆனால் குரு பகவானுடைய பார்வையை வாங்குவது விசேஷம். ராகு இருந்தாலும் பெரிய சங்கடங்களை கொடுக்க மாட்டார். வீடு கொடுத்த சனி சாதகமாக, அதுவும் அவர் திக்பலத்தோடு வக்ரத்தோடு இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவது கூடுதலான விசேஷம். அதனால் உங்கள் மனதில் உள்ள கவலைகளெல்லாம் நீங்கி உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் வகையில் பலவிதமான நன்மைகளும் உண்டாகும். பிள்ளைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக பலவிதமான நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அதற்கு காரணம் ராகுவும் ஒரு காரணம். குரு 5ஆம் வீட்டு அதிபதியான சனியை குரு பகவான் பார்ப்பதே அதற்கு அதிக முக்கியமான காரணமாக கட்டாயம் அமையும். என்னுடைய ராசிக்கு 6 குடையவர் குருவாகின்றார். அவர் தனக்கு 5லே இருந்து உச்சமடைந்து 10ஆம் வீட்டை, அதுவும் தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதால் சரியான முறையில் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான முறையில் வேலையும், பதவியை எதிர்பார்ப்பவர்களுக்கு பதவியும், சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு 10லே இருக்கக்கூடிய குரு சூரியன் புதன் மிக பெரிய உச்சத்தை தருவார். கடனையும் வாங்க வைப்பார். காரணம், ராசிக்கு அவர் 6 கூடியவர், நின்ற வீட்டிற்கும் அவர் 6 கூடியவர். அரசாங்கத்தின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை உதவிகளும் கிடைக்கும். தொழிலதிபர்கள் மிக பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும், அதே வேளையில் போட்டி போராமை வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் பெரிய சங்கடங்கள் எல்லாம் உங்களை பாதிக்காது. 6லே உள்ள சனி பகவான் உங்களை நிச்சயமாக அதிலிருந்து பூரணமாக காப்பாற்றுவார். உடைய ராசிக்கு 7 கூடிய செவ்வாய், அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் ரிஷபத்திலும் பிறகு அவர் 9லே வலிமையாக இருப்பதினால் 7ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உண்டாகும். இருந்தாலும் களத்திரக்காரன் சுக்கிரன் நீசமாக இருப்பதால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பெண் தேடும் மாப்பிள்ளை தேடுபவர்களுக்கு சற்று கூடுதலான எச்சரிக்கையான முறையில் தேடினால்தான் பிரச்சனை இல்லை. காரணம், களத்திரக்காரன் சுக்கிரனுக்கு சனி செவ்வாய் பார்வை இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கொள்ளலாம். அதே வேளையில் 7ஆம் வீட்டு அதிபதி 9லே இருப்பது சிறப்பு. அவர் பாபகிரகமாக இருந்தாலும் வீடு கொடுத்த புதன் சாதகமாக இருப்பதினால் நன்மையே நடைபெறும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்நியமும் மேலோங்கும் என்பதும் கூடுதலான சிறப்பாகும். ராசிக்கு 8 கூடியவர் சுக்கிரன், அவர் 12லே நீசபங்கம் அடைந்தாலும் சனி செவ்வாய் பார்வையோடு இருப்பதினால் உடல் நலத்தில் கூடுதலான கவனம். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது எச்சரிக்கை. இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். என்னுடைய ராசிக்கு 9 கூடியவர் புதன், அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10லே உச்சகுருவுடன் இருப்பதினால் பிதற்காரகன் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக லட்சுமி கடாட்சமோ, அதாவது பண சம்பந்தமான விஷயமோ, தந்தை உறவுகள் மூலமாகவும், அரசாங்கத்தின் மூலமாகவும், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களும், தான தர்மங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களாகவும், வெளியூர் வெளிநாடுகளுக்கு போன்ற எல்லா விதமான விஷயங்களுக்கும் 9ஆம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் பூர்ணமாக நிறைவடையும். உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த கோச்சார கிரகம் 9ஆம் வீட்டின் மூலமாக பெரிய வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி தருவார் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஆக 9ஆம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால், பிதற்காரகன் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக 9ஆம் வீட்டின் மூலமாக மகாலட்சுமியுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். உடைய ராசிக்கு 10 கூடியவர் சந்திரன், அவர் 4 கிரகம். 10லே உச்சமடைந்த குருவும், ஆரம்பத்திலே 11 கூடிய சூரியனும், பிறகு 12, 9 கூடிய புதனும் சேர்ந்து இருப்பதனால் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு இது பெரிய யோகமான காலகட்டம். மிக பெரிய அளவிலே வளர்ச்சிகள் அடையலாம். கூடுதலான விஷயம் என்னவென்றால், உடல் நலத்தில் மட்டும் நிச்சயமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக பதவி உயரும், இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆணாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலைகள் கட்டாயம் கிடைக்கும். ஒரு சில சொத்து சுகங்களை வாங்கி தனது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று இந்த சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக 10ஆம் இடம் 10லே இருக்கக்கூடிய கிரகங்களும் தருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 12 கூடிய சூரியன், ஆரம்பத்தில் அவர் 10லும் பிறகு 11லே வருவார். 11லே வந்தாலும் உடன் 23ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்து வருவதனால் 11ஆம் இடம் மூலமாக உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும். மூத்த சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். மொத்தத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக அமையும். ராசிக்கு 12 கூடியவர் புதன், 12 கூடிய புதன் சாதகமாக இருந்தாலும் ராசிநாதன் 12லே இருப்பதினால் உடல் நலத்திலும் பயணத்திலும் மிக மிக கவனம் தேவை என்பதே துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டு பலன் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். மொத்தத்தில் ஆகஸ்ட் மாத பலன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ராசிநாதன் 12லே நீசமடைந்து சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அனுகிரகத்தினால் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் இந்த மாதம் பேரும் புகழும்
பணமும் பட்டம் பதிவும் பலருக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல் கட்டாயம் உருவாகும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.